ஹே கைஸ், வர்ச்சுவல் டிஜேயில் நீங்கள் வந்து விஷுவல் கனெக்ட் பண்ணலாம், விடிஜேயிங் பண்ணலாம். ஸோ விடிஜேயிங் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். வர்ச்சுவல் டிஜேயில் நீங்கள் வந்து விஷுவல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ டிஜேயிங் பண்ணலாம், விடிஜேயிங் பண்ணலாம். விடிஜேயிங்கன்னா பாட்டு வீடியோவோட நீங்கள் டிஜே பண்ணலாம். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் HDMI மூலமாக எல்இடி அவுட்புட் கொடுக்கலாம். பெரிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து விஷுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு HDMI கேபிள் தேவைப்படும். நல்ல குவாலிட்டியான HDMI கேபிள் வாங்கிக்கோங்க. நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சி போட்டாக இருந்துச்சுன்னா ஒரு அடாப்டர் தேவை. ஸோ இது மேக்கோட அடாப்டரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI இருக்கும், USB-C, USB-A, இந்த 3 போர்ட்டுமே இதில் இருக்கும். ஒரிஜினல் அடாப்டர் வாங்கிக்கோங்க, அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து காப்பி வாங்கினீங்கன்னா சிக்னல் லாஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஆப்பிள் அடாப்டர் வாங்கிக்கோங்க நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னா. ஓகேங்களா, C டேப் டு HDMI போர்ட் இருக்கணும் அதில். ஓகே, ஸோ இது 2 தான் தேவை. மற்றபடி கலெக்ஷனில் எல்லாமே வீடியோ சாங்ஸாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் வந்து விஷுவல் ப்ளே பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ சாங்ஸு, தமிழ் டான்ஸ் வீடியோ, தமிழ் டான்ஸ் சாங்ஸ் வீடியோ, இது பார்ட்டி சாங்ஸு எல்லாமே விஷுவல் தான். அது வந்து 4K இருக்கும், 1080p இருக்கும். ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, விஷுவல் வந்துருச்சா? ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்கும், மேலே ஆடியோ வீடியோ. ஸோ வீடியோ செலக்ட் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் வரும். கீழே வந்து உங்களுக்கு ஜூம் அவுட்டு, ஜூம் இன் நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஜூமு, வைப்பு நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா விஷுவல் இது வந்து மெயின் ஸ்க்ரீனு. இது வந்து லெஃப்ட் ரைட் 2 சாங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது மெயின் ஸ்க்ரீனு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவுட்புட் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம இந்த மானிட்டருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த அடாப்டர் ப்ளஸ் HDMI கேபிள் தேவைப்படும். HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த வீடியோ ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. இங்கே ப்ரிவியூ இருந்துச்சு இல்லை, அது இங்கே இல்லை பார்த்தீங்களா, அது டேரெக்டாக நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ட்ராக்கை ப்ளே பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, ஸோ நான் இதில் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்லையே உங்களுக்கு வந்து அந்த வால்யூம் ஃபேடரும் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனில் இதில் இருக்குது. நீங்கள் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுடைய வால்யூம் ஃபேடரும் வீடியோ ஃபேடரும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வால்யூம் ஃபேடரில் வால்யூம் ஏற்றும் போது அந்த வீடியோ வந்து வெளியே வரும், குறைக்கும் போது வீடியோ போகும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஷார்ட்கட் கீஸும் இருக்குது, இல்லைன்னா மவுஸ் வச்சும் நீங்கள் க்ராஸ் ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜூம் அவுட் வச்சுருக்கேன். ஸோ அழகாக ஜூம் அவுட் ஆகிடுது. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது விஷுவலாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். மெயினாக வீடியோ சாங்ஸ் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. 4K கிடச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4K வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுங்கள்.